கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியன் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளியப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க போகிறோம். இன்று இயேசு தரும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்கள் எல்லாரையும், நம்ம எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி, கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ பொல்லாத காரியங்கள் இருக்கிறது. ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதாகம் முழுவதும் வாசித்து பார்த்ததில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பொல்லாத காரியம் இருக்கும்போது ஆசீர்வாத தடை இங்கு காணப்படும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே 24 மணி நேரம் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எத்தனை இருக்கு. சில குடும்பத்திலே கடன் வாங்கியிருப்பாங்க, திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். நாளைக்கு தந்துருவேன் அப்படி சொல்லி முடிச்சிருவாங்க. ஏன்னா நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நான் அப்படி சொல்லியிருக்கேன். ஒரு மனுஷன் உண்மையா இருக்கும்போது தான் பரிபூரணமான ஆசீர்வாதம் என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அவரைப் போல நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் நம்மளை ஜெனிப்பிக்கப்பட்ட நோக்கம் நற்கிரியை செய்ய வேண்டும். நல்ல செயல்கள் நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது, நன்மையை நாம் யோசிக்கும் போது, நன்மையை நாம் செய்யும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா மாறும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பொல்லாத ஒரு காரியம், பொல்லாத இருதயம், அவிசுவாசம் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும்போது ஆசீர்வாத தடை காணப்படும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில என்னென்ன பொல்லாத காரியம் இருக்கோ அது எல்லாவற்றையும் விலக்கிடுவார். நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா பொல்லாத காரியங்களும் விலகி போயிடும். அதுதான் சத்தியம். ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற வானமல்ல பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படும், பொல்லாத காரியம் அழிக்கப்படும். நம்ம இதயத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன காரியம் இருக்கோ அது எல்லாம் அழிக்கப்படும். பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி, நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார் தேவன். அதுக்கு முன்பாக நம்ம இதயத்துக்குள்ளே, நம்ம வாழ்க்கையிலே, நம்ம குடும்பத்துக்குள்ளே என்னென்ன பொல்லாத காரியம் இருக்கோ அது எல்லாவற்றையும் விலக்கி தான் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். இன்று நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன பொல்லாத காரியம் இருக்கோ அது எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதிங்க. இணைந்து ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய கரம் தொடட்டும். இந்த நாளிலும் உம்முடைய வல்லமையுள்ள கரம் தொடட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உம்முடைய மகிமையினால மூடுங்க. யாரெல்லாம் ஜெபிக்கலாம் அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பம் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து, ஆசீர்வாத கதவுகளை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய பாதபடியிலே கெஞ்சி கேட்கிறோம். எங்களுடைய குறைகளை எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து இரத்த கோட்டைகளை வேலி அடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூரணமாக ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும்
சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் bless you. ஒருவேளை ஜெபிக்கணும் விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.